டெக்கான் ரம்மி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து 20 லட்சம் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். AAA College of Engineering and Technology, Sivagasi, counseling code 4680. Hi, hello, வணக்கம் and welcome to Tensa கதைகள் with me விஜய் வைஷாலி. இன்னைக்கு நாம நிறைய சினி அப்டேட்ஸ் பார்க்க போறோம். தமிழ் என்றால் நான் ஒரு தமிழண்டா, எனக்கு பாலோ என் ரசிகண்டா, கெட்டவன பேர் எடுத்த நல்லவண்டா. எஸ், நம்ம எஸ்ஆர் பத்தி தான் பேச போறோம். எஸ்ஆர் பத்தி ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் அப்படின்னாவே எஸ்ஆர் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகரா காத்துட்டு இருப்பாங்க. ரீசெண்டா மாநாடு மூவி ஷூட்டிங் ஸ்டார்டிங் எப்போ அப்படின்னு சொன்னாலும் அவர் நடிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவர் நடிக்கக்கூடிய மகா மூவியை பத்தி தான் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அந்த படத்தோட ப்ரொடியூசர் மதியழகன். அண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, வெறும் 8 நாள் தான் பேலன்ஸ் இருந்தது, அதுக்குள்ளார இந்த லாக்டவுன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, கிளைமேக்ஸ் எடுக்கிறதுக்காக அவங்க போட்ட செட்டு இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ அது இண்டோர் ஷூட் தான், அதுல எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் நாங்க சீஃப் மினிஸ்டர்கிட்ட கேட்டிருக்கோம். ஸோ பெர்மிஷன் வந்தா நாங்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சரி ஓகே அதுதான் வந்துருச்சு, எப்போ டீசர் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீசருக்கு ஆல்மோஸ்ட் அதுவுமே எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரே ஒரு சீன் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, அதுவும் ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னா டே அண்ட் நைட் ஒர்க் அவுட் பண்ணி நாங்க வந்து டீசரை வெளியிட்டுருவோம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணவே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நல்ல செய்தி எஸ்ஆரோட ஃபேன்ஸ் மத்தியில பெரிய வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு. நம்ம எல்லாருமே கோகுரனா கோகுரனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைம்ல இவங்க மட்டும் கொக்கனக்கா கொக்கனக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது கொக்கனக்காவா அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்த்தா அது வந்து ஒரு ஷார்ட் பிலிம்ங்க. ஸோ அந்த ஷார்ட் பிலிம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொரோனா நிறைய காதல். ஸோ ஒரு பெஸ்டான ஷார்ட் பிலிம் இந்த குவாரண்டைன்ல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பரா பெண்களுடைய கஷ்டத்தை வந்து அழகா ஒரு ஷார்ட் பிலிம்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா சாந்தனு அண்ட் கீகி, ஸோ இவங்க 2 பேருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷார்ட் பிலிமை ஐபோன்லயே ஷார்ட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுல பெஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து வீட்டுல பெண்கள் வந்து வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியும், ஆனா அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது நினைச்சாலும் நம்ம டக்குன்னு மறந்துடுவோம். அதை வந்து ஞாபகப்படுத்தி ஆண்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா அவங்களுடைய பாரம் குறையும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மெசேஜ் வந்து சாந்தனு கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காம பாத்துருங்க, முக்கியமா ஆண்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஷார்ட் பிலிம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வருது. அண்ட் பாக்குறவங்கள வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகும், உண்மையா இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்மள பார்க்க வைக்குது. அண்ட் கடைசியில ஒரு பஞ்சு வச்சு முடிச்சிருக்காங்க பாருங்க, அதுதான் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த பஞ்சுக்காகவே நிறைய பேர் திரும்பி திரும்பி இந்த ஷார்ட் பிலிப்பை பாக்குறாங்க. அண்ட் அந்த பஞ்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், ஆனா செய்யாத தப்பு கூட மன்னிப்பு கேட்கறான் பாரு, அவன் தான் புருஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு சிரிக்க வைக்கிற ஒரு சம்பவமா இது அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த லாக்டவுன்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய ஸ்பெஷலான டே அண்ட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ரசிகர்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில நேத்து சார்மிக்கு வந்து பர்த்டே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய ஸ்பெஷலான டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கறது அவங்க ரசிகர்கள் கூட ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து தமிழ்ல மட்டும் தாங்க கம்மியான மூவிஸ் பண்ணிருக்காங்க, தெலுங்கு அண்ட் ஹிந்தில செம்மையா பட்டை கிளப்பிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அவங்களுடைய டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிற பிக்சர்ஸை ஷேர் பண்ணோன்னு அவங்களுடைய ரசிகர்கள்லாம் அந்த பிக்சர்ஸை பார்த்து ரசிச்சு வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பாத்தி கம்மிங் ஒத்து இந்த சாங் வந்து டிக்டாக்ல ரொம்பவே பிரபலமா போயிட்டு இருந்தது. நிறைய பிரபலங்களும் இதுக்கு டிக்டாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த வகையில சந்தீப் இருக்கார் இல்லையா, சோ அவரு அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி அவரோட ஐப்ரோஸ்ல டான்ஸ் பண்ணிருக்காருங்க. எல்லாருமே கையில டான்ஸ் பண்ணி கால்ல டான்ஸ் பண்ணி தானே பாத்திருப்பீங்க. ஐப்ரோல அவர் எவ்வளவு அழகா டான்ஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறத பாருங்களேன். இது மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனிதர் காதல் அல்ல அல்ல அல்ல. என்னடா காதல் இல்லைங்கிறா அப்படின்னு பாத்தீங்களா? இல்லைங்க, காதல் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அதை நம்ம பல விஷயத்துல நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். அதாவது ஒரு கவிதையில, இல்லைன்னா கதையில, பாட்டுல, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஆனா இந்த ஒரு போயம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரையுமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த போயமோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வாட் யூ தாட் வாஸ் ராங். ஸோ நீங்க நினைக்கிறது தப்பு நான் சொல்லல, ஆனா இதை வேற ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அவருடைய போயம் மூலியமா. அண்ட் இவர் வந்து சோசியல் மீடியால இப்ப ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு
அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவருடைய போஸ்ட்டுக்கு நிறைய லைக்ஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய ஷேர்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இவருடைய திறமையை வெளிக்காட்டுற வகையில இந்த போயம் வந்து அவர் போட்டிருக்காரு. இந்த போயத்தோட மைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேரிங் இஸ் லவ். ஸோ லவ் அப்படிங்கிறது அன்பு, அது எல்லாத்தையும் பகிர்றதா அன்பு அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த போயம் மூலியமா சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேர் இதை படிச்சு இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. ஸோ நீங்க படிக்கல அப்படின்னாலும் மறக்காம படிச்சிருங்க. அண்ட் இது யாரு வந்து எழுதி வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, none other than நம்ம விக்னேஷ் சிவன் தான். ஸோ இவர்கிட்ட பல திறமை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவருடைய இந்த திறமையை இப்ப அவருடைய இன்ஸ்டா மூலியமா வெளியிட்டிருக்காரு. எல்லாருமே பாகுபலிக்கு அப்புறம் ராஜ்மோகனோட மூவி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா RRR மூவிக்காக அதிகப்படியான ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம் சரண் அண்ட் NTR 2 பேரும் தான் லீட் ரோல் பண்றாங்களா இந்த மூவில. அண்ட் ராம் சரணோட போஸ்டர் வந்து வெளிவந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த படத்துல வந்து அவங்களுடைய லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். ஆனா NTRோட லுக் வந்து இன்னும் வெளிவரல. அண்ட் அது பாக்குறதுக்காகவே வந்து NTRோட ஃபேன்ஸ் எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாருமே யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அப்படின்னா அவங்க நடிக்கக்கூடிய படத்துல இருந்து ஏதாவது ஒரு போஸ்டர் வந்து வெளிவருது இல்லையா, அந்த மாதிரி NTRோட ஃபேன்ஸ் எல்லாமே May 20 கண்டிப்பா வந்துருப்பா, நம்ம எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரசிகர்கள்லாம் இப்படி ஆசைப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு RRR டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் வந்து இந்த லாக்டவுனால போஸ்டரை ரெடி பண்ண முடியல. ஸோ இந்த May 20க்கு வந்து எங்களால் எந்த போஸ்டரும் வெளிவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டு சோகமான ரசிகர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீலிங்ஸில் உட்காந்துருந்தாங்க. இதை தெரிஞ்ச RRR மூவி டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு போஸ்டர் தரணும் அப்படின்னு நினச்சா நாங்கள் இப்போ கூட தரலாம், ஆனால் நாங்கள் வந்து ஏனோ தானோ அப்படின்னு தரணும்லாம் விரும்பல, எது தந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வெயிட் பண்ற நாள் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டவனே NTR ஃபேன்ஸ் எல்லாம் ஓகே நம்ம தலைவரோட போஸ்டர் வந்து நல்லா கெத்தா தான் வரும் அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆயிட்டாங்க. தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? அவர் போட்ட ட்வீட்டை பத்தி தெரிஞ்சிருச்சா? என்னடா இவ வளராலேன்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, இந்த டைலாக் யார் பேசுவாரு அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னாவே யாரை பத்தி நம்ம பேச போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இவரு ஒரு ஆக்டரா, கொரியோகிராஃபரா, டான்சரா, டிரெக்டரா, அந்த மாதிரி பல பரிமாணங்கள்ல சினிமா துறையில வலம் வந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்ட இருந்துமே பேர் வாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவரு யார் உதவி அப்படின்னு கேட்டு போனாலும் செய்வாரு. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், திருநங்கைகளா இருக்கட்டும், யாருனாலும் உதவி செய்யற மனப்பான்மை இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. இவரு நிறைய நல்ல விஷயங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, இவரு போட்ட ஒரு ட்வீட் வந்து, என்னம்மா இப்பெல்லாம் எப்படிலாம் இருக்காங்க இவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு சொல்லி நம்மளால யோசி வைக்குது. ஏன்னா ஒரு குழந்தை வந்து இவருடைய போஸ்டருக்கு கிஸ் பண்ற மாதிரி, முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு பிக்சரை பார்த்திருக்காரு. சமூக வலைதளங்கள்ல அந்த பிக்சர் ரொம்ப வைரலாகவும் போயிட்டு இருந்தது. இதை பார்த்த ராகவா லாரன்ஸ் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க எல்லாமே வந்து தெய்வம் மாதிரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழந்தைங்க கிட்ட இருந்து எனக்கு இப்படி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறது எனக்கு ஏதோ அவார்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, இந்த குழந்தைய பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கான். சோ இவ்வளவு நல்ல மனசா இவருக்கு, ஒரு குழந்தை உமா கொடுத்ததுக்கு எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. டெக்கான் ரம்மி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து 20 லட்சம் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். AAA College of Engineering and Technology, Sivagasi, counseling code 4680.